இப்போல்லாம் ஈவினிங் ஒரு 4:30க்கெல்லாம் மழை வர மாதிரி கிளைமேட் சில்லுன்னு சூப்பராக இருக்குல்ல. அதோட கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி சூடாக ரெட் பனானா மால்ட்டு தான் போட்டு கொடுத்துருந்தேன். மித்த பழமாக கொடுத்தா சாப்பிட்றது இல்லைன்னு பாலில் கலந்து தான் கொடுத்துட்டு இருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கவே குடிச்சிடறான். லாஸ்ட் டைம் வாங்கினது தீந்து போச்சு. கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். இந்த டைம் திரும்பவும் கினியா கிரியேஷன்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட சேர்த்து கேரட் நூடுல்ஸ், ரவா தோசை, ரவா பொங்கல், பஜ்ஜி போண்டா மிக்ஸ், தூதுவளை பொடி, பெரண்டை பொடின்னு சேர்த்து அனுப்பியிருக்காங்க. சண்டே செய்யலான்னு எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் மீன் வளர்க்கணும்னு தம்பியோட போயிட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த எக்ஸைட்மெண்ட் நைட்டே செட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிட்டதுனால 10 நிமிஷத்துல முடிகிற மாதிரி பன்னீர் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். ஒரு குக்கர்ல பிரியாணி ஸ்பைசஸோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகான்னு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா கூட சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ கொஞ்சமா தேங்காய், சோம்பு, முந்திரி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுல ஃப்ரை பண்ண பன்னீர் சேர்த்து கலந்து விட்டு ஒரு விசில் போல பிரஷர் குக் பண்ணி கொத்தமல்லி தூவி பூரியோட வச்சு சர்வ் பண்ணியாச்சு. யூஸ்வலா செய்யறதே இல்லாம நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.